அதிர்ச்சி ரிசல்ட். உச்சக்கட்ட பரபரப்பில் நடந்து முடிந்த இன்றைய இரண்டாவது டி20 மேட்ச், அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி20 மேட்ச் இன்றைய தினம் தொடங்கியிருந்தது. 5 டி20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது டி20 மேட்ச் நடைபெற்றது. அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து தொடங்கிய இன்றைய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து வந்தது. ஆனாலும் கூட மறுபுறம் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டுமே நிதானமாக விளையாட, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 165 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் நம்ம சேப்பாக்கம் பிச்சை பொறுத்தவரையில் இது பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான பிச்சாகும். ஆகவே இந்த 165 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு எளிதான இலக்காகவே பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு பல அதிர்ச்சிகளும் காத்திருந்தது. ஆமாங்க, அதற்கு காரணம் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை மளமளவென இழந்தது. திலக் வர்மாவை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்து பெவிலியன் திரும்பினார்கள். இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக தோல்வியடைந்து விடும் என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் திடீரென திலக் வர்மாவோடு ஜோடி போட்ட நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பேட்டிங்கில் விஸ்வரூப அதிரடியை வெளிப்படுத்தி அடுத்தடுத்து சிக்சர்கள் பவுண்டரிகள் என பறக்கவிட, இதனால் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணி திடீரென வெற்றி பாதைக்கு திரும்பியது. அந்தளவுக்கு நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி என்பது அதல பாதாளத்தில் இருந்த இந்திய அணியை மீட்டெடுக்க உதவியது. இதனால் தனி ஆளாக போராடி கொண்டிருந்த திலக் வர்மாவுக்கு தனது முழு சப்போர்ட்டையும் கொடுத்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு திருப்பிவிட, அதன் பிறகு என்னதான் இந்த போட்டி கடைசி வரை திரளாக சென்றாலும் கூட இறுதியாக இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. அதாவது திலக் வர்மாவின் நிதானமான ஆட்டம் மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி ஆட்டம் என இரண்டும் சேர்ந்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அதிலும் கடைசி நேரத்தில் திலக் வர்மாவின் விஸ்வரூப அதிரடி என்பது இந்திய அணியின் வெற்றியை 100% உறுதிப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் ஆரம்பத்திலும் மிடிலிலும் திலக் வர்மா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இறுதி நேரத்தில் அதிரடியில் உச்சத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு இவரும் உறுதுணையாக இருந்தார். மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக 5 டி20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் இப்போது இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. ஆகவே மீதமிருக்கும் 3 போட்டிகளில் வெறும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை கைப்பற்றிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற இந்த இரண்டாவது டி20 மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.